வணக்கம் and welcome back to my channel சுதாவின் இல்லம் all about life. நான் உங்கள் சுதா. இந்த வீடியோவில் ரொம்ப மினிமம் ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்மளே எப்படி ரொம்ப அட்ராக்டிவாக பண்ணிக்கலாம், ரொம்ப ப்ளீஸிங்காக நம்மளே ப்ரெசென்ட் பண்ணிக்கலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப மினிமம் காஸ்மெட்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மினிமம் காஸ்மெட்டிக்ஸ்லேயே நம்ம ஒரு நல்ல லுக்கை க்ரியேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நான் என் ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த சூப்பர் ஃபங்க்ஷன் லுக்குக்கு நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு காட்டிடுறேன். இது பஞ்சாராஸ் ரோஸ் வாட்டர், அப்புறம் லோட்டஸோட ஃபவுண்டேஷன், டிண்டட் ஃபவுண்டேஷன். இதில் சன்ஸ்க்ரீனும் இருக்குது. லாக்மேயோட 9 to 5 மேட்டே காம்பேக்ட் பவுடர், மெபலின் லிப்ஸ்டிக். இது ஒரு மாதிரி மஜெண்டா கலர், எனக்கு ஷேட் நம்பர் சரியாக தெரியல, பட் இது ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குது இது. அப்புறம் மாஸோட மஸ்காரா, இது ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ், அரௌண்ட் 200 தான். அப்புறம் லாக்மே ஐகானிக் பிளாக் கலர் க்ரீன் கலர் பென்சில். ஆக்சுவலி அதுக்கு இன்னும் கொஞ்சம் டெப்த் ஆட் பண்ண சுகரோட க்ரீன் கலர் ஐ பென்சில் யூஸ் பண்ணேன். அப்புறம் லாக்மே ப்ரைமர், லாக்மே அப்சல்யூட்டோட ப்ரைமர் இது. அப்புறம் ஹர்ப்ஸோட ப்ளஷ்ஷும் யூஸ் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா என் ஹேர் டூ பண்ணுறதுக்காக நான் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். சம் ரப்பர் பேண்ட்ஸ், அப்புறம் ஹேர் பின்ஸ், அப்புறம் இந்த மாதிரி ரிங்ஸ் 2 சைஸஸில் எடுத்துக்கிட்டேன், பட் பிகர் சைஸாக நீங்கள் யூஸ் பண்ணேன். இதெல்லாம் நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் எந்த மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம லிப்ஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணிடணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படி பண்ணிட்டா லிப்ஸ் நல்லா ப்ளம்பாக லிப்ஸ்டிக் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரை நல்லா ப்ரஷ் பண்ணிக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹேர் ஸ்டைலுக்கு நான் என்ன பண்ணேன்னா 2 பக்கமும் கொஞ்சம் ஹேர் எடுத்து ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஹேர் பின் போட்டுக்கிட்டேன். ஸோ தட் முன்னாடி லுக் ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி ஹேரை நம்ம ட்விஸ்ட் பண்ணி போடுறப்ப அந்த ஃப்ளாட் லுக் இல்லாமல் ஹேர் கொஞ்சம் பஃபியாக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா அப்படியே ஃப்ளாட்டாக ஆயில் போட்ட மாதிரி இருக்கும். அப்புறம் பின்னாடி ஹேரை நல்லா கோம் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போடுற மாதிரி ஒரு போனிடெயில் போட்டுக்கலாம். நீங்கள் ஹை போனிடெயில் போடுறவங்களா இருந்தீங்கன்னா ஹை போனிடெயில் போட்டுக்கோங்க, இல்லைன்னா லோ போனிடெயில் போட்டுக்கோங்க. ஆனால் அதை நல்லா டைட்டாக போட்டுட்டு நல்லா முடியெல்லாம் இப்படி நல்லா இழுத்து விட்டுக்கலாம். நல்லா டைட்டாக இருக்கணும், அப்போ தான் இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா நிற்கும். அப்புறம் அதுக்கு அந்த போனிடெயிலுக்கு மேலே இந்த மாதிரி இந்த ரிங்கை போட்டு பெண்ட் பண்ணி மீதி இருக்கிற ஹேரை இந்த ரிங்கை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு மேலேயும் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். ஆனால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அந்த ரிங்கு தெரியும். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கவர் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ஹேரை இந்த பன்னுக்கு உள்ள நம்ம டக் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா பக்கமும் முடி வெளியில் தெரியாத மாதிரி நல்லா டக் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நமக்கு எத்தனை ஹேர் பின்ஸ் வேணுமோ அத்தனை ஹேர் பின்ஸ் போட்டு நல்லா செக்யூர் பண்ணிக்கலாம். டோட்டலி பார்க்குறதுக்கு ஒரு நல்ல நீட் லுக் இருக்கும். ஆக்சுவலி இது ரொம்ப டிஃபிகல்ட்டெல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதை சுற்றி நான் இந்த மாதிரி ஃப்ரெஷ் மல்லிப்பூ வச்சுக்கிட்டேன். நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வேணும்னா அது கூட வச்சுக்கலாம். ஃபேஸ் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேர் ஸ்டைலை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஷர்ட் போட்டுக்கிட்டிங்கன்னா இது நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கோ சாரிக்கோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறப்போ உங்கள் மேக்கப்போ ஹேர் ஸ்டைலோ கலையாது. ஃபர்ஸ்ட் நான் இந்த பஞ்சாராஸ் ரோஸ் வாட்டர் ஃபேஸ்லலாம் போட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் லாக்மே அப்சல்யூட் ப்ரைமர் போட்டு நல்லா இந்த மாதிரி டாட் பண்ணிக்கிட்டு அதை நல்லா நம்ம ஃபேஸுக்குள்ளே சீப்பின் பண்ணுற மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கணும். இந்த ப்ரைமர் அண்ட் ரோஸ் வாட்டர் நம்ம எதுக்கு போடுறோன்னா இந்த மேக்கப் ஷிஃப்ட் ஆகாமல் லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்காக தான். நெக்ஸ்ட் நான் லோட்டஸ்
ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது டிண்டட் ஃபவுண்டேஷன், ஜஸ்ட் 2 பம்ப்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதையும் இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக டாட் பண்ணி நல்லா கையிலையே மசாஜ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிக்கிட்டா தான் அது செகண்ட் ஸ்கின் மாதிரி ஃபேஸில் நல்லா பிளெண்ட் ஆகும். இல்லைனா பேட்சியாக ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியும். ரொம்பவும் எடுத்துக்கணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் 2 பம்ப்ஸ் போதும். நெக்ஸ்ட் வந்து நான் மிஸ் கிளேரோட ப்ரௌன் கலர் ஐப்ரோ பென்சிலில் வந்து ஐப்ரோஸை ஜஸ்ட் ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சுகர் காஸ்மெட்டிக்ஸோட க்ரீன் கலர் ஐ பென்சிலில் நான் வாட்டர் லைனில் அப்படியே இந்த ஐ பென்சிலை அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த அப்பர் வாட்டர் லைனும் காஜல் போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் மாஸ் மஸ்காரா போட்டு நான் ஐலாஷஸை நல்ல ப்ரொஃபவுண்டாக பிளாக்காக லாங்காக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மஸ்காரா மட்டும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு காஜல் போட்டுக்க பிடிக்கலன்னா கூட மஸ்காராவும் ஐப்ரோ பென்சிலும் யூஸ் பண்ணுங்கள். அது கண்ணுக்கு டெஃபினட்டாக ரொம்ப நல்ல டெஃபினேஷன் கொடுக்கும். நம்ம ஐஸ் நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சாலே நம்ம ஃபேஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மஸ்காராவும் நான் போத் அப்பர் ஐலாஷஸ் அண்ட் கீழே ஐலாஷஸ்க்கும் யூஸ் பண்ணேன். அடுத்தது இந்த காம்பேக்ட் லாக்மே 9to5 மேட்டே காம்பேக்ட் பவுடர் போட்டு இந்த மேக்கப்பை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். மெயினாக நான் கண்ணை சுற்றி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணேன், பிகாஸ் கொஞ்சம் ஆயிலியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கழுத்துக்கு போட எந்த மேக்கப்பும் கழுத்துக்கு போட மறந்துடாதீங்க. அடுத்தது இந்த ஜஸ்ட் ஹர்ப்ஸ் ப்ளஷ் சும்மா இவ்வளோ எடுத்து சீக் போன்ஸில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அந்த 2 பக்கமும் சேம் அமௌண்ட் தான் யூஸ் பண்ணேன். மீதி இருக்கிறத ஐ லேஷஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ரொம்ப காடியாகவும் இருக்காது, அதே சமயத்தில் நம்ம ஃபேஸ்க்கு கொஞ்சம் நேச்சுரல் ப்ளஷ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி அந்த லிப் பாமை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் காம்பேக்ட் பவுடர் அது மேலே அப்படியே டேப் பண்ணி விட்டால் லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப நேரம் இருக்கும். அதுக்கு மேலே நான் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆனால் லிப் லைனர் எல்லாம் நான் எதுவும் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் லிப்ஸ்டிக் மட்டும் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நான் காட்டின மாதிரி மேபிலைன் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணல, லாக்மே அதே ஷேடில் லாக்மே லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் சாரியெல்லாம் கட்டிட்டு ஜுவல்லரி எல்லாம் போட்டுட்டேன், ஆக்சிடைஸ் ஜுவல்லரி தான் போட்டுக்கிட்டேன். ஸோ இப்படி தான் என் ஹேர் ஸ்டைல் இருந்துச்சு. அதே மாதிரி என் மேக்கப், என் ஜுவல்லரி எல்லாம் இப்படி தான் இருந்துச்சு. எல்லாருக்கும் ஃபங்க்ஷனில் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிச்சது, ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. எந்த கான்டோர், கன்சீலர், ஐ ஷேடோ, ப்ளஷ் இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நான் இந்த பேசிக் ப்ராடக்ட்ஸ் வச்சு இந்த லுக்கை நான் க்ரியேட் பண்ணேன். ஸோ எனக்கும் ரொம்ப லேயர்ஸ் அண்ட் லேயர்ஸ் ஆஃப் மேக்கப் இருந்த மாதிரி இல்லை, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நல்லா லாங் லாஸ்டிங்காக இருந்துச்சு. நான் இந்த லுக்குக்கு எந்த ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணல, பியூட்டி பிளெண்டர் எதுவுமே யூஸ் பண்ணல. என் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணியே இந்த மேக்கப் லுக்கை நான் க்ரியேட் பண்ணேன். பட் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக இருக்கட்டும் ஃபிங்கர்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் டூ லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். நீங்கள் இன்னும் என் சேனல் சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற சின்ன பெல் ஐக்கனும் ஹிட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் டு சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப். Bye till we meet again.